புரட்சிக் கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட தேமுதிக 20 ஆண்டுகளை தாண்டிய அரசியல் அனுபவம் கொண்ட ஒரு கட்சி முதல் முறையாக திமுகவோடு கூட்டணியில் இணைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேமுதிக இதுவரை கடந்து வந்த அரசியல் பயணத்தை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த காலகட்டத்தில், அதாவது காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் கட்சியை ஆரம்பித்து அரசியல் களத்தில் நுழைந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். மன்மோகன் சிங் அவர்களிடமும் சரி, அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த பிரதமர் மோடி அவர்களிடமும் சரி, தேசிய மற்றும் மாநில அளவிலான பல்வேறு விவகாரங்கள் குறித்து கோரிக்கை வைத்ததோடு மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு விவகாரங்களில் தீவிரமாக செயல்பட்டு கட்சியை ஆக்கப்பூர்வமாக வழிநடத்தி சென்றவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். ஒற்றை எம்எல்ஏவாக எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தாலும் கூட அன்றைய முதல்வர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களிடமும் மு. க. ஸ்டாலின் அவர்களிடமும் அரசியல் ரீதியாக ஆரோக்கியமான முறையில் நட்பு பாராட்டியதோடு மட்டுமில்லாமல் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தொகுதி மக்களின் கோரிக்கையை முன்வைத்து வெற்றியும் கண்டவர் விஜயகாந்த் அவர்கள். மக்களோடும் தெய்வத்தோடும் தான் கூட்டணி என்று கட்சியை ஆரம்பித்தவர் பிற்காலத்தில், அதாவது 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி அமைத்தார். ஜெயலலிதா அவர்கள் ஒதுக்கி தந்த 41 இடங்களில் 29 இடங்களை வென்று எதிர்க்கட்சி தலைவராக உருவெடுத்தாலும் கூட என்றைக்கு அவர் கூட்டணி அரசியலுக்குள் நுழைந்தாரோ அப்போதிலிருந்தே தனித்து போட்டி என்கிற தனித்தன்மையை இழந்து அரசியல் களத்தில் தொடர்ந்து சறுக்கல்களை காண வேண்டிய சூழல் உருவானது. அதன் பிறகு அதிமுக தலைமையோடு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கூட்டணியில் இருந்து வெளியே வந்தவர். அடுத்து வந்த 2016 சட்டமன்ற தேர்தலில், அதாவது இன்றிலிருந்து சரியாக 10 ஆண்டுகளுக்கு முன்னால், தேமுதிக தங்களது கூட்டணிக்கு வரும் என்கிற எதிர்பார்ப்பில் பழம் நழுவி பாலில் விழப்போகிறது என்றெல்லாம் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் அறிக்கை வெளியிட்டுக் கொண்டிருந்த காலகட்டத்தில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக அதிமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளோடு இணைந்து மக்கள் நல கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக 2016 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டு படுதோல்வியை சந்தித்தவர் விஜயகாந்த் அவர்கள். இப்படி அரசியல் களத்தில் பல்வேறு வெற்றி தோல்விகளை சந்தித்தவர் தனது அரசியல் செயல்பாடுகளாலும் அரசியல் தாண்டிய மனிதநேய செயல்பாடுகளாலும் தேசிய கட்சிகளிடையேயும் மாநில அளவிலான கட்சிகளிடையே மிகுந்த நன்மதிப்பையும் நற்பெயரையும் பெற்று பல ஆண்டுகால தொடர் தோல்விகளுக்கு பிறகும் கட்சியை ஆக்கப்பூர்வமாக வழிநடத்தி ஒரு நம்பிக்கையோடு கொண்டு சென்றவர். உடல் நலக்குறைவால் கள அரசியலில் ஈடுபட முடியாமல் நீண்ட நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இயற்கையின் அழைப்பை ஏற்று நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து சென்று விட்டார். இந்த சூழலில்தான் அவரது மறைவுக்கு பிறகு வரப்போகிற முதல் சட்டமன்ற தேர்தலில் 20 ஆண்டுகால அரசியல் அனுபவம் கொண்ட ஒரு அரசியல் கட்சி, பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் இயங்கக்கூடிய இந்த கட்சி முதல் முறையாக திமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்திக்கிறது. கொள்கை கோட்பாடுகள், முந்தைய கால அரசியல் முரண்பாடுகள், இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது பிரேமலதா தலைமையிலான தேமுதிக எடுத்திருக்கிற இந்த கூட்டணி முடிவு, இது ஒரு பொருந்தா கூட்டணி, சந்தர்ப்பவாத கூட்டணி என்பது போல் தோற்றமளிக்க கூடும். ஆனால் திமுக தவிர்த்து பெரும்பாலான கட்சிகளோடு கூட்டணியில் இருந்து வந்த தேமுதிக அரசியல் களத்தில் ஏறு முகத்தை கொஞ்சம் கூட காணவே முடியாத சூழலில் தான் வெற்றி பாதைக்கு எப்படியாவது திரும்பியாக வேண்டும் என்கிற கட்டாயத்தில் போட்டி நிறைந்த இன்றைய அரசியல் சூழலில் பல்வேறு எதிர்மறை விமர்சனங்கள் வரும் என்று தெரிந்தும் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் பிரேமலதா அவர்கள். முதலமைச்சர் கனவை என்றைக்கோ புறந்தள்ளிவிட்ட ஒரு கட்சி, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு எதிர்பார்க்காத ஒரு கட்சி, குறைந்தபட்ச வெற்றியோடு அரசியல் களத்தில் உயிர்ப்புடன் பயணித்தால் போதும் என்கிற ஒரே ஒரு குறிக்கோளோடு அரசியல் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி இது போன்ற ஒரு முடிவைத்தான் இன்றைய சூழலில் எடுக்க முடியும். அதைத்தான் பிரேமலதா அவர்களும் எடுத்திருக்கிறார். இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் திமுக தேமுதிக கூட்டணியை எதிர்மறை கண்ணோட்டத்தில் விமர்சனம் செய்வது என்பது கள அரசியலின் நிதர்சன போக்கை உணராத, அரசியல் தெளிவில்லாத, அரசியல் முதிர்ச்சி இல்லாத, நுனிப்புல் மேயக்கூடிய ஒரு மேம்போக்கான விமர்சனமாகத்தான் பார்க்க முடியும். தேங்க்யூ.